இந்த சிறப்பு மிக்க விளையாட்டு போட்டியில் வாய்ப்பளித்த தமிழன்னைக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா அவருக்கா டீம் இருந்தப்பையும் எங்களை நம்பி ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் இப்பயும் எங்களை வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் அந்த தமிழன்னை வாலிபால் கிளப்புக்கு. ஃபைனல்ல ப்ளே பண்ணது ஆல்மோஸ்ட் சூப்பரான ஒரு காம்படிஷன் கொடுத்தீங்க. பட் இன்னைக்கு வின்பெற இயல்பிலே எப்படி இருக்கு சார் கோச்சா வின்பெறாத ஒரு மொமெண்ட்? எல்லா மேட்சுமே நம்ம ஒரு ட்ரைனிங்கா தான் சார் பார்க்குறோம். அதனால இது ஒரு அனுபவம் தான். அவங்க வந்து நல்ல ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் எகெயின்ஸ்டா நம்ம வந்து விளையாண்டது எங்களுக்கு இது ஒரு ட்ரைனிங் தான் எங்களுக்கு. அதே சேம் கொஸ்டின் தான் இந்த டைட்டில் வின்னர் செகண்ட் ரன் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஆல்மோஸ்ட் யூ ஆர் தி வின்னர். ஏகப்பட்ட சிறுவர்கள் இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க ஒரு சூப்பரான ஒரு பயிற்சியாளர் சிறுவர்கள் உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு சில உபதேசங்கள். இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒரு கிளப் ரன் பண்றதுன்னா அது தமிழன்னை தான். என்ன ஒரு அது மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், இந்த ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கட்டும். இப்ப நாங்களும் நிறைய டோர்னமெண்ட் போறோம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு பிளேயரை வந்து ஒரு மதிப்பளிச்சு அவங்கள வந்து ஆர்கனைஸ் பண்றதுங்கிறது கிடையாது. இப்போதைக்கு ஒரு ரியாலிட்டியா நடத்துற ஒரு கிளப். அதே போல இவ்வளவு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்க இருந்து ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்துட்டு அதை ஒரு ஆர்கனைஸ் பண்ற ஒரு டீம் இருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம சைட்ல. அதனால எப்பயுமே வந்து தமிழனை வரும்போது ஒரு எதிர்பார்ப்போட தான் வருவோம். அது அப்படியே அதுக்கு மேலதான் நடத்துவாங்க. அது ஒரு சந்தோஷம் இருக்கு. Thank you sir. நீங்க ஃபைனல்ல ப்ளே பண்ணீங்க. சோ உங்களுக்கு மனக்கவர்ந்த ஒரு பிளேயர் இப்போ அந்த ஆவரேஜ் ரேட்ல ஒரு டாப் மோஸ்ட் பிளேயர் நந்தா வந்து நாங்க ஃபைட் பண்ணும்போது எங்களுக்கு அது ஒரு பெரிய சவாலா இருக்கும். அதனால எனக்கு ஃபீட்பேக் ஏதாச்சும் தெரிவிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கூறலாம். இம்ப்ரூவ்மென்ட்காக ஃபீட்பேக் இல்ல, இதே போல வருஷம் நடத்தணும். எல்லாரும் இதே ஒற்றுமையா இருக்கணும். அதை நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த ஒரு இடத்துல இன்னொரு விஷயம் வந்து பதிவு செய்யணும். உங்களை வச்சுக்கொண்டு வருஷம் வந்து நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால தமிழன்னைக்குன்னு ஒரு சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய கிளாஸ் கொடுக்கலாம். கற்பக யூனிவர்சிட்டி சொல்லும் போதே எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாம புரியுது. கற்பக யூனிவர்சிட்டியோட செயல்பாடுகள் இல்ல சார். இப்போ எங்க மேனேஜ்மெண்டோட ஒரு பெரிய சப்போர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஆர்கனைஸ் பண்ற கிளப்பை மோட்டிவேட் பண்ணுங்க. அங்க இருந்து ஒரு பையனை நீங்க எடுங்க, நமக்கு பிளேயர் தேவையில்லை, கிளப் தான் தேவை அப்படின்னு எங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. எங்க நிர்வாகத்துல இருந்து அதை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதை சப்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா கிளப்பையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு சீட்டு கொடுப்போம். இதுன்னு இல்லை சார். ஒரு வருஷத்துக்கு ஒரு 40 பேர்